வெல்கம் டு பாட்டி சமையல் பேத்தி கிச்சன். வெரி சிம்பிள் ரெசிபி. நம்ம முன்னாடிலாம் வந்து பாகு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி நம்ம பண்ணுறது வந்து இன்னும் சிம்பிளிஃபைட் ப்ராசஸில் ஒன்று பண்ணுறாங்க. அது வந்து ஏகாதசிக்கும் அவங்க சாப்பிட்றாங்க. அது வந்து ஃபாஸ்டிங் சொல்கிறது வந்து ஃபீஸ்டிங்னு வேணும்னா சொல்லலாம். ஐ மீன் த பெஸ்ட் பர்சன் டு டாக் அபவுட் இட் இஸ் ஸ்ரீவித்யா மேம், அதாவது ராதிகா. ஹலோ, வெல்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து மீட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து சிம்பிளான ரெசிபின்னு சொன்னோம். நீங்கள் சொன்ன 2 ஐட்டம் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது வந்து வேர்க்கடலை ஸ்வீட் பால்ஸ். ஸ்வீட் பால்ஸ், நைஸ். வேர்க்கடலை ஸ்வீட் பால்ஸ். ஏன்னா குழந்தைங்களுக்கு புதுசாக சொல்லினா தான் நம்ம வேர்க்கடலை உருண்டை இருந்தால் எடுத்துக்கணும், எனக்கு வேணாமா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாம். பட் ஆனாக்க ஸ்வீட் பால்ஸ் அப்படின்னா என்னது அது ஸ்வீட் பால்ஸ் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோணி ஒன்று போட போவாங்க. ஸோ நம்ம எப்படி பண்ணணும்னாக்க ஹெல்த் கான்ஷியஸாக குயிக்காக நம்ம பண்ணுற மாதிரி அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு பேரோட எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசனை பண்ணேன். வறுத்த வேர்க்கடலை உப்பு போடாமல் கிடைக்கிறது, வெல்லம் கிடைக்கிறது, வெல்லத்தை பாகு வச்சு அதை சலிச்சு அதை ப்ராசஸ் பண்ணினாக்க இதுக்கு வந்து 1 மணி நேரம் டைம் ஆகும். அது இல்லாமல் குயிக்காக ஒரு 2 minutes மேகி மாதிரி இது வந்து 1 minute நைஸ் பால்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோஜனை தோணித்து. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். கிரைண்ட் பண்ணோம்னாக்க அது அப்படியே லட்டாக மாறிடும். இது வந்து வெல்லம் வந்து எந்த மாதிரி அப்போ வெல்லம் வாங்கலாம்? வெல்லம் வந்து நார்மலாக கட்டி வெல்லம் வாங்கினோம் அப்படின்னா அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும். இப்போ நமக்கு ஆர்கானிக் வெல்லம் அண்ட் இப்போ வந்து இந்த என்ன சொல்கிறது வெள்ளை சக்கரை அப்படிங்கிறது கிடைக்கிறது. அதில் வந்து அழுக்கு அண்ட் அந்த தூசி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் நமக்கு கிடைக்கிறது. இதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எதுக்கு வந்து என்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணால் எவ்வளோ சிம்பிளிஃபைடாக பண்ண முடியுன்றது தெரிஞ்சாலே நமக்கு பாதி வேலை ஓவர். ஏன்னா இது சோர்ஸின் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஆஸ் ஷி ரைட்லி செட், ஆர்கானிக் வெல்லம் அந்த மாதிரி பொடி வெல்லமாக இருக்குது. அண்ட் ரோஸ்டட் பீனட் அன்சால்டட், அதாவது வேர்க்கடலை வறுத்தது உப்பு இல்லாதது, அது உங்களுக்கு இருக்குது. அது ஸ்ப்ளிட்டாக இருந்தாலும் சரி முழுசாக இருந்தாலும் சரி, நமக்கு பொறுத்த வரைக்கும் ரோஸ்டடாக இருக்கணும், அன்சால்டடாக இருக்கணும், அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீஸ். ஏன்னா இப்போ வந்து இதில் ஹெல்த் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வேர்க்கடலை இட்ஸ் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், லாட் ஆஃப் ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீனோட நம்ம வெறுமனே வேர்க்கடலை கொடுத்தானாக்கா ஐயோ இது பித்தம்மா நாங்கள் தான் சாப்பிட முடியாது நாங்கள். ஆனால் வேர்க்கடலையோட வெல்லம் சேர்ந்ததுன்னா அந்த பித்தத்தை கிளியர் பண்ணிடும். ஸோ கால்சியம் புரோட்டீன் பேலன்சிங் ஃபுல்லாக குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி கொடுத்துடலாம். ஹெல்த் கான்ஷியஸாகவும் பார்க்கணும், பசங்களுக்கு வாய்க்கு பிடிச்ச மாதிரியும் பார்க்கணும், ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் திங், த பெஸ்ட் ஸ்நாக் ஐட்டம். அதாவது வீட்லேயும் சரி, நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறனாலும் சரி, எங்களுக்குலாம் இப்போ வந்து பேக் டு ஸ்கூல் ஃபார்மில் நாங்கள் வி ஆர் சோர்சிங் லாட் ஆஃப் திங்ஸ். எதாவது எதை வந்து ஹெல்த்தியாக கொடுக்க முடியும், எது ஃபில்லிங்காக கொடுக்க முடியும். ஸோ அந்த கான்செப்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ சிம்பிளிஃபைடாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஆஸ் ஷீ இஸ் த ரைட் பர்சன். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து ஷீ இஸ் த பெஸ்ட். ஆனால் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்க முடியாது. பட் ஆனால் அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பேர்டன் ஆஃப் சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிறச்சே இது ஒரு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி தோணி நம்ம இதை பண்ண ஆரம்பித்தேன். பார்க்கலாமா இப்படி பண்ணுறது? ஷூர் ஷூர். நெய், எண்ணெய், ஒரு பாகு வைக்கிறது, அடுப்பு எதுவுமே தேவையில்லை. நைஸ் நைஸ். ஸோ 1 minute பண்ண வேண்டிய ஒரு டிஷ். கூல். சரி, ஒரு 2 பங்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, ஒரு 2 கப் வேர்க்கடலை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இப்போ அதை வந்து சும்மா ஒரு வாட்டி மிக்சியில் ஓட்டிடலாம் லைட்டாக. ஓகே.
ஸோ இப்போ வந்து நமக்கு இது கிரானுவல்ஸ் ஆகி வந்துருக்கு. ஓகே ஓகேயா? ஸோ இது நீங்கள் பாருங்கள், 2 ஃபார்மேட்டும் நீங்கள் எனக்கு சொல்லுவோம். நம்ம வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணாலும் கொஞ்சம் கம்மியாக அரைச்சிக்கலாம், கொஞ்சம் சாஃப்டாக வேணும். லைக் இன்னும் அந்த கொஞ்சம் வயசானவங்களுக்கு அந்த கடிக்க முடியலன்ற ஃபீல். இப்போ வேர்க்கடலை உருண்டெல்லாம் நீங்கள் பாகில் பண்ணோன்னா அவங்களால கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாவு ஃபார்மேட், ஸோ அந்த கன்சிஸ்டன்சி எப்படி வேணாலும் இருக்கலாம், இல்லை எப்படி போட்டாலும் அந்த மாதிரி வந்துடும். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஒரே 1 பங்கு வெல்லம். ஓகே. ஏன்னா இப்போ நிறைய கடையில் வந்து வேர்க்கடலை உருண்டைன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சக்கரை பாகு அந்த குளுக்கோஸ் சேர்த்தா அது வந்து ஹெல்தி கிடையாது. இப்போ நம்ம வந்து 1 பங்கு ஆஃப் வெல்லத்தை நம்ம இதில் போட்டு நம்ம என்ன சொல்லலாம்னா 2:1 எக்ஸாக்ட்லி அதான் சொல்லுவாங்க. 2:1 அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இதை நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ என்னாச்சு, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. நைஸ். இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அது பிடிச்சி வைக்கணும், அவ்வளோதான். இது நிஜமாவே ஆஃப்டர் வெரி லாங் டைம் எனக்கு இந்த ஏகாதசி உருண்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு தடவையும் இல்லை இவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ, நான் வந்து இந்த ஆக்சுவலாக இந்த வேர்க்கடலை இந்த உருண்டைக்காகவே நான் வெயிட் பண்ணுவேன். சச் அ ஹெல்தி ரெசிபி, ஹெல்தி ஃபுட் ஐட்டம், ஸ்நாக் ஐட்டம் பேசிக்காக. அண்ட் இது வந்து போஸ்ட் ஒர்க் அவுட், பிஃபோர் ஒர்க் அவுட், அதாவது இப்போல்லாம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். அதே மாதிரி பசங்களுக்கு எந்த நேரமாக இருந்தாலும் இது சாப்பிட்டா பயங்கர எனர்ஜி. இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்டாக பால் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 minutes or 10 minutes பிரேக்கில் 4 டக்குன்னு வாயில் போட்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், பசிக்கவே பசிக்காது. நைஸ் நைஸ் ஸ்நாக் ஐட்டம் அண்ட் வெரி ஹெல்தி. அவ்வளோதாம்மா. இது 2 minutes மேகியோட 1 minute ஸ்வீட் பால். ஐ நோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹேவ் தி ஃபீல், அதனால தான் நான் பண்ணுறேன். நைஸ், திஸ் லுக்ஸ் நைஸ். முடிஞ்சு போச்சு. ஸோ இட்ஸ் a very simple ரெசிபிங்க. ஸோ the பாட்டி சமையல் பேத்தி கிச்சன் இஸ் a platform to introduce lot of healthier items. ஸோ கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்றதை நமக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட இன்புட்ஸும் எங்களுக்கு வேணும். அந்த மாதிரி நிறைய வேறு ஏதாவது இருக்குது, ரெசிபிஸ் இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். we will try using it in Mavadu. ஆல்சோ அந்த PSPK, தட் இஸ் பாட்டி சமையல் பேத்தி கிச்சன் பிளாட்ஃபார்மில் நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.